தான் யாசகம் பெற்ற 10,000 ரூபாய் பணத்தை பெஞ்சல் புயலால பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்துக்கு நிவாரண நிதிக்கு கொடுத்திருக்காரு முதியவர் ஒருத்தர். யாசகம் பெற்று அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை பொது சேவையில ஈடுபடுத்திட்டு இருக்கக்கூடிய முதியவர் இப்படி கடலூர் மாவட்டத்துக்கு நிவாரண நிதிக்காக தன்னுடைய யாசகம் பெற்ற பணத்தை கொடுத்திருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்கிணறு பகுதியை சேர்ந்தவர் பாண்டியன். இவருடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறமா மும்பைக்கு போயிட்டு இவரு யாசகம் பெற்றதா கூறப்படுது. பல ஆண்டுகள் அங்க யாசகம் பெற்று மீண்டும் தமிழகத்துக்கு வந்து அந்த பணத்தை பல பேருக்கு கொடுத்து இவர் உதவி செஞ்சதாகவும் தெரிவிச்சிருந்திருக்காரு. அதை தொடர்ந்து தமிழகம் முழுக்க பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு யாசகம் பெற்று அப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை பொது சேவைகளுக்கு வழங்கிட்டு வராரு. தமிழ்நாடு பொது நிவாரண நிதி உட்பட நிவாரண நிதிகளுக்கு தன்னுடைய பணத்தை அப்பப்போ இவர் கொடுத்துட்டு வராரு. அந்த வகையில சமீபத்துல பெஞ்சல் புயல் பாதிப்பு கடலூர் மாவட்டத்துல ஏற்பட்ட சூழல்ல மாவட்டத்துல பல்வேறு பகுதிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. இந்த சூழல தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடந்திருக்கு. அப்போ அந்த கூட்டத்துக்கு போன முதியவர் பாண்டியன் தான் யாசகமா பெற்ற 10,000 ரூபாய் பணத்தை வெள்ள நிவாரண நிதிக்காக கொடுத்திருந்திருக்காரு. மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் கிட்ட இதை வழங்கி இருந்திருக்காரு முதியவர் பாண்டியன் அவர்கள். யாசகமா பெற்ற இந்த பணத்தை பொது நிவாரண நிதிக்காக இவர் கொடுத்திருக்கிறது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.